சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அருள் தரும் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திரு தொண்டர்களின் புராணம் 12வது தமிழ் வேதம், பெரிய புராணம். இதில் திருமலை சருக்கம் சிறப்பு பாயிரத்தில் 24வது பாடலை சிந்திப்பதற்கு இன்றைய தினம் சிவபெருமான் திருவருள் அருளி இருக்கிறார். அன்பர் பெருமக்களே, இந்த பாடலில் நமக்கு என்ன ஒரு செய்தியை நமக்கு அருளுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணன் சிவ வழிபாடு செய்கின்றவர். யார்? கண்ணன். அப்படி சிவபூஜை செய்கின்றவர் சிவ தீட்கை பெறாமல் அவர் சிவபூஜை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தார். அப்படி ஒரு நாள் என்ன பண்ணாரா, கண்ணன் யமுனை ஆற்றங்கரையில் சிவலிங்கம் அமைத்து பெருமானுக்கு பூவெல்லாம் எடுத்து வச்சு வழிபாடு சிவபூஜை பண்ணிவிட்டு, அந்த பூவெல்லாம் எடுத்து என்ன பண்ணாரா, யமுனை ஆற்றங்கரையில் சிவ வழிபாடை பண்ணிவிட்டு அந்த ஆற்றில் ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணியில் அப்படி போட்டார். ஆற்றில் வழிபாடு ஆற்றி கொண்டிருந்தான். அப்படி வழிபட்ட பின் அந்த மலர்களை யமுனை ஆற்றில் இட்டான். யார்? கண்ணன். அப்படி அவ்வாறு அந்த ஆற்றில் மலர்கள் நிறைய மலர்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. அங்கே யமுனை ஆற்றங்கரைக்கு வந்த உபமன்யு முனிவர் என்ன பண்ணார், அந்த கண்ணன் இட்ட அந்த மலர்களை எல்லாம் எடுத்து அவர் போய் சிவ வழிபாடு செஞ்சார். யார்? முனிவர், உபமன்யு முனிவர். அப்படி அவர் சிவ பூஜை பண்ணார். அப்போ அங்கே இருக்கவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அவை இந்த பூக்கள் எல்லாம் கண்ணனால் வழிபாடு ஆற்ற பெற்ற மலர்கள். நிர்மாலியம் அப்படின்னா சுவாமிக்கு ஏற்கனவே சாத்திய மலர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்படி நிர்மாலியம் ஆனது என்று அங்கு உள்ளவர் அந்த உபமன்யு முனிவரிடத்தில் சொல்கிறாங்க. அதுக்கு உபமன்யு முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, கண்ணன் தீக்கையின்றி வழிபட்டான். அவன் தீக்கை வாங்காமல் சிவபூஜை பண்ணிகிட்டு இருக்கிறான், வழிபாடு செஞ்சிட்ருக்கான். அதனால் அவன் சுவாமிக்கு போட்ட அந்த மலர்கள் நிர்மாலியம் ஆகாது, அது சுவாமி ஏற்றுக்க மாட்டார். எனவே அவற்றை மீண்டும் எடுத்து நம்ம வழிபாடு செய்கிறதுல, சுவாமிக்கு சாத்துறதுல ஒன்றும் வழுவில்லை, அதாவது ஒன்றும் தவறில்லை என்றார். இதை கண்ணனுடைய காதில் கேட்டுருச்சு. அது கேட்ட கண்ணன், ஆஹா, தீக்கையின்றித்தான் இதுகாரும் நாம் பூஜை செஞ்சு வந்தோமா? அப்போ செய்து வந்த சிவ பூஜைக்கு வருந்தி கண்ணன் வருந்துறாரு. அடடா, இவ்வளோ நாளாக தீட்சை வாங்காமல் நம்ம இந்த சிவ வழிபாடு பண்ணிகிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி வருந்தி நேராக உபமன்யு முனிவர்கிட்டே வந்துடுறாரு. அந்த முனிவரை அடைந்து முறையாக அவர்கிட்ட தான் சிவ தீட்சை பெற்றனன் என்பது வரலாறு. இந்த வரலாற்றை உளம் கொண்டே முடிமேல் அடி வைத்தனன் என்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்போ இந்த பாட்டில் நமக்கு சிவ தீட்சை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத சுவாமி, ஏன்னா கண்ணனே உபமன்யு முனிவர்கிட்ட சிவபூஜைக்கு தீட்சை வாங்கி தான், தீக்கை வாங்கி தான் சிவபூஜை பண்ணார். அதனால் நாமும் முதல்ல திருமுறையை படிக்கிறோம், அப்புறம் அடுத்தபடி நம்ம சைவ சித்தாந்தத்தை தொடரும். சைவ சித்தாந்தத்தை தொட ஆரம்பிக்கும் பொழுது நம்ம சிவபூஜையை முறையாக வீட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சிவபூஜை பண்ணுறதுக்கு முயற்சி செய்யணும். சிவ திருச்சிற்றம்பலம். ஆக இந்த பாடல் 24வது பாடல். இதில் நமக்கு இந்த அருள் வரலாறை சொல்கிறாரு. இப்போ நம்ம பாடலை சிந்திச்சுட்டு அதுக்குள்ள பொருளை சிந்திப்போம். பாடல் எண் 24, பெரிய புராணம். திருச்சிற்றம்பலம். யாதவன் துவரைக்கிரையாகிய மாதவன் முடிமேலடி வைத்தவன் பூதநாதன் பெருவரும் தொண்டினுக்கு ஆதியாம் அந்தம் இலாமை அடைந்தவன். ஆதியாம் அந்தம் இலாமை அடைந்தவன். திருச்சிற்றம்பலம். யாதவன்
துவரைக்கு இரையாகிய மாதவன் அப்படிங்கிறார். இந்த யாதவன்கிற சொல்லுக்கு யாதவ குலத்தில் பிறந்தவர் கண்ணன். யாது என்ற அரசன் வழி வந்த சூரிய குலத்தினுடைய அரச மரபினன் கண்ணன். இந்த மரபில் வந்தவன், அதனால் யாதவன் என கண்ணனை அழைக்க பெற்றான். இந்த மரபில் தோன்றிய கண்ணன் அவர் அங்கே இந்த இடைச்சேரியில் வளர்ந்து வந்த தொடர்பு பற்றி இடையர்களும் யாதவர்களும், அந்த இடைச்சேரியில் வாழ்ந்து வந்தவர்கள் இடையர்களும் யாதவர்களும் ஆயினர். அதுதான் முடிமேல் அடி வைத்த வரலாறு அப்படிங்கிறதுக்காக நமக்கு இந்த பாட்டில் அந்த செய்தியை சொல்கிறாரு. மாதவன் முடிமேல் அடி வைத்தவன், அது யார்? உபமன்யு முனிவருடைய அருள் திறத்தை இப்போ இங்கே சொல்லிட்டு வர்றாரு சுவாமி தெய்வ சேக்கிழார். அப்படி பூதநாயகன் பெருவரும் தொண்டினுக்கு ஆதி அந்தம் இல்லாமை அடைந்தவன் அப்படிங்கிறார். அதாவது அந்த உபமன்யு முனிவர் யாது மரபில் பிறந்தவனும் இந்த துவாரகைக்கு அரசனும் ஆகிய கண்ணனின் முடிமேல் தாம் திருவடிகளை சூட்டியவர் உயிர்களுக்கு தலைவராய் உள்ள சிவபெருமானிடத்து தாம் கொண்டிருக்கும் ஒப்பற்ற திருத்தொண்டிற்கு முதலும் முடிவும் இல்லாத தன்மையை பெற்றார். சிவபெருமான் இருக்கிற இடத்துல போய் இவரும் முதலும் முடிவும் இல்லாத ஒரு தன்மையை பெற்றார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முனிவர் இந்த உபமன்யு முனிவர் அப்படிங்கிறத இந்த பாட்டில் நமக்கு சுவாமி சொல்கிறார். நாளைய தினம் நாம் 25வது பாடலை நாம் சிந்திப்போம். சிவா. திருச்சிற்றம்பலம்.